அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உங்கள் மீதும் எங்கள் மீதும் அவனுடைய அருளையும் கருணையும் பொழிவானாக என்று பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு அபு அல்மாஸ் அஜ்ஜன் உம்ரா சர்வீஸ் சார்பாக நம்ம இன்னைக்கு பார்க்க போற இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜபலுர் ரஹ்மா என்று அழைக்கக்கூடிய அரஃபா மைதானம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மலையை பற்றி 3 விஷயங்கள் சிலாகித்து கூறப்படுகிறது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இதுதான் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்மநாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜுடைய பயணம், அவங்க செஞ்ச ஒரே ஹஜ் தான், அதுதான் இறுதி ஹஜ். அதில் 1,24,000 சஹாபாக்கள் மத்தியில் அவர்கள் ஆற்றிய உரைதான் இறுதி பெருரை. கடைசியாக மூன்றாவது இறுதியான விஷயம், அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனை பூர்த்தி செய்யப்பட்ட இடமும் இந்த அரஃபா மைதானம். முதலில் ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அவர்கள் படைக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் அந்த ஒரு மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம் என்று கூறினான். ஆனால் ஷைத்தானின் திண்டுதல் காரணமாக இறுதியாக அந்த பழத்தை ருசித்து அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்டு தனித்தனியாக பிரித்து அலக்களிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் சூரத்துல் அஹ்ரா அதில் 23வது வசனத்தில் சொல்கிறான். 7:23 அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள் என்று. யார்? ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும். قال ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எங்கள் இறைவனே, நாங்கள் எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளியாகி விடுவோம் என்று கூறினார்கள். அப்படி அவர்கள் பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு ஆதம் நபியையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் ஒருங்கிணைத்த இடமாக இந்த அரஃபா மைதானம், ஜபலுர் ரஹ்மா, இந்த மலையை தான் சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக சொல்லப்படுவது, கண்மநாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹிஜ்ரி 10 63வது வயதில் செய்யப்பட்ட ஹஜ்ஜில் இறுதி பேருரையாக 1,24,000 சஹாபாக்கள் மத்தியில் அவர்கள் ஆற்றிய இறுதி பேருரை. இதை இன்று வரைக்கும் எதிரிகள் கூட ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு ஒன்றொன்றும் அவ்வளவு நேர்த்தியானது. காரணம், கண்மநாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கடைசி வசனம் இறைவசனம் பூர்த்தியானதற்கு பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தை ஒரு அழகிய வசனம், இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த வழிகாட்டலை எடுத்துச் சொல்லட்டும். விஷயம் சென்று சேருபவர்கள் சிலர் நேரடியாக கேட்பவர்களை விட நன்கு ஆராயும் தன்மை உடையவர்களாக இருக்கலாம் என்று கூறியதாக சஹீஹுல் புகாரியில் பதியப்பட்டுள்ளது. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குர்ஆன் பூர்த்தி ஆயிடுச்சு, இதற்கு பிறகு இறைவசனம் வராது, இதற்கு பிறகு நானும் இங்கு இருக்க மாட்டேன் என்பதை தான் கண்மநாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக சொல்லி காட்டியதாக கூறப்படுவது. அடுத்ததாக மூன்றாவது, அதாவது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம் பூர்த்தியாகிவிட்டது, மற்ற எல்லா மார்க்கத்தை விட இஸ்லாம் மேலோங்கி விட்டது என்பதற்கான இறுதி வசனமாக அல்லாஹ் சொல்லும் போது குர்ஆனில் சூரா மாயிதாவில் 5:3 இன்றைய தினம் காஃபிர்கள் உங்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம் என்பதை பற்றி நம்பிக்கை இழந்து விட்டார்கள். எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சி நடப்பீராக. இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன், மேலும் நான் உங்கள் மீது என் அருள்கொடையை பூர்த்தியாகிவிட்டேன், இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று கூறியவுடன் அனைத்து மார்க்கத்தையும் அல்லாஹ் இதற்கு முன்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த வேதமாக இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த வேதமாக இருக்கட்டும், அனைத்து வேதத்தையும் நிறுத்திவிட்டு குர்ஆனை மட்டும், கண்மநாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த வேதமான குர்ஆனை மட்டும் பூர்த்தியாக்கி விட்டேன் என்று கூறியவுடன் இஸ்லாம் பரிபூர்ணமாகிவிட்டது என்பதையே தெரிகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் இன்று பார்த்த ஜபலுர் ரஹ்மா என்ற மலை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அனைத்து இஸ்லாமியர்களும் பார்க்க வேண்டிய ஒரு இடமாகும். அதே மாதிரி இங்கு வருபவர்கள் பாக்கியசாலிகள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று கூறியவனாக முடிவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.